மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு 11ஆம் வகுப்புக்கு அணி அப்படின்னு ஒரு வினா இருக்கும். சரிங்களா? 39வது வினா தான். ஒரு அணி பேர் இருக்கும். ஒரு அணி அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேற்றுமை அணி அல்லது உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு இப்போ ஒரு அணியை நம்ம சொல்ல போகிறோம். இந்த 2 அணியில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதணும். சரிங்களா? அப்போ அந்த அணிக்கு முதல்ல 4 மதிப்பெண் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இலக்கணம் எழுதுனா 1 மதிப்பெண், எடுத்துக்காட்டு எழுதுனா 1 மதிப்பெண், விளக்கம் எழுதுனா 2 மதிப்பெண். சரியா? இப்படி 4 மதிப்பெண் கொடுக்கப்படும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேற்றுமை அணி, அதுக்குரிய இலக்கணம், அணி இலக்கணம் எழுத போகிறோம். இப்போ இந்த தலைப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அணி இலக்கணம் இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. எடுத்துக்காட்டு அதுக்கு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. அதுக்குரிய விளக்கம் இப்படித்தான் கொடுக்கணும். 11ஆம் வகுப்புக்கு இந்த மாதிரி தான் விளக்கம் இருக்கணும். விளக்கம் அப்போ அதற்கு அந்த விளக்கம் கொடுக்கும்போது 2 மதிப்பெண் இருக்கு. தீயினால் ஏற்பட்ட காயம் உடம்பினுள்ளே ஆறிவிடும், தீச்சொல்லால் ஏற்பட்ட மனக்காயம் ஆறாத வடுவாக இருக்கும் அப்படின்னு அந்த பாடலுக்குரிய விளக்கம் எழுதிடும். அதுக்கப்புறம்தான் அந்த அணியோடைய பொருத்தம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அதில் உரிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, தீயும் சுடும், நாவும் சுடும். அதற்குரிய வேற்றுமை என்ன அப்படின்னா, தீக்காயம் ஆறிவிடும், தீய சொல்லால் ஏற்பட்ட மனக்காயம் ஆறாது. ஆக விளக்கம் எழுதுனா 1 மதிப்பெண், ஒற்றுமை பிளஸ் வேற்றுமை இந்த 2ஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா, அதற்கு 1 மதிப்பெண். இப்படி 2 மதிப்பெண் கொடுக்கப்படும். இப்போ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இலக்கணம் 1 மதிப்பெண், எடுத்துக்காட்டு 1 மதிப்பெண், விளக்கம் 1 மதிப்பெண், ஒற்றுமை வேற்றுமை 2 எழுதுனா 1 மதிப்பெண். இப்படி 4 மதிப்பெண் கொடுக்கப்படும். இப்போ மீண்டும் ஒரு முறை, வேற்றுமை அணினா என்ன? இலக்கணம் இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. எடுத்துக்காட்டு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அதற்குரிய விளக்கம், தீயினால் ஏற்பட்ட காயம் உடம்பினுள்ளே ஆறிவிடும், தீய சொல்லால் ஏற்பட்ட மனக்காயம் ஆறாத வடுவாக இருக்கும் அப்படின்னு விளக்கம் அப்படின்னு தலைப்பு கொடுத்து எழுதுறீங்க. அடுத்ததா பொருத்தம். 2க்குரிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, தீயும் சுடும், தீய சொல்லும் நாவும் சுடும். வேற்றுமை என்னது? அதுல தீக்காயம் ஆறிடும், தீச்சொல்லால் ஏற்பட்ட மனக்காயம் ஆறாது. இப்படி எழுதணும். அப்படின்னா 4 மதிப்பெண் மாணவர்களே. அடுத்ததா அல்லது சொன்னேன் இல்லையா, உருவக அணி, வேற்றுமை அணி அல்லது உருவக அணி சொன்னேன் இல்லையா. இப்போ அந்த உருவக அணினா என்ன? உங்களுக்குரிய 2 அணியில ஏதாவது ஒன்று தான் நீங்க எழுதணும். தடுமாற்றம் இல்லாம விடை எழுதக்கூடிய வினா எது அப்படின்றத நல்லா யோசிச்சு அதை நீங்க தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். சரிங்களா? அப்பத்தான் நம்மளுக்கு தடுமாற்றம் இல்லாம கொடுக்கப்பட்ட 3 மணி நேரத்தில் 10 நிமிடம் மேலே நம்ம இதை
அணி எழுதுறதுக்கு எடுத்துக்க கூடாது. 10 நிமிடம் கூட நான் சொல்கிறது அதிகம்தான். 5 மணித்துளிகள் தான் அணி எழுதுவதற்கு உண்டான நேரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு எழுதுனீங்கன்னா தான் 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் நிறைவு செய்ய முடியும். சரியா? இப்போ உருவகணினா என்ன? இலக்கணம், உவமை, உவமேயம் இரண்டையும் வேறுபடுத்தாமல் ஒன்றென கூறுவது உருவக அணி. இதற்குரிய எடுத்துக்காட்டு இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுக்கணும். அடுத்ததா இதற்குரிய விளக்கம். இறத்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாது, அதாவது மறைத்தல் என்னும் பாறை மோதினால் உடைந்து விடும் அப்படின்னு விளக்கம் எழுத வேண்டும். அதற்கப்புறமா அதற்குரிய பொருத்தம் இறத்தலை தோணியாகவும் மறைத்தலை பாறையாகவும் வள்ளுவர் உருவகப்படுத்தி உள்ளார் அப்படின்றதையும் அங்கே கண்டிப்பாக எழுதினால் மட்டுமே மீண்டும் உள்ள ஒரு மதிப்பெண்ணை வாங்கலாம். 1 இலக்கணம் 1 மதிப்பெண், எடுத்துக்காட்டு 1 மதிப்பெண், விளக்கம் 1 மதிப்பெண், பொருத்தம் 1 மதிப்பெண். இந்த மாதிரி 4 தலைப்பு கொடுத்து எழுதுனா கண்டிப்பாக 4 மதிப்பெண்ணை பெறலாம். இது 11ஆம் வகுப்புக்கு உரிய அணி இலக்கணத்தில் இடம்பெறக்கூடிய அணியை பற்றி நாம் பார்த்தோம். சரிங்களா?